தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்றுத் தருவதாகவும் தடையில்லா சான்று பெற்றுத் தருவதாகவும் மோசடி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேலும் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்றுத் தருவதாக ரூபாய் 100 கோடி மோசடி என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த புகார் தொடர்பான மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 100 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டதாக ஒருவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். PT அரசகுமார் என்ற நபரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய அசோசியேஷன் செயலாளர் கூடிய இளங்கோவன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் தனியார் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பள்ளிகளுக்கான அங்கீகாரம், தரம் உயர்த்துதல் மற்றும் திட்ட அனுமதி ஆகியவற்றை பெறுவதில் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டதாகவும், அவற்றை சென்னை சாலிகிராமத்திற்குரிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத சங்கத்தை நடத்தி வரும் PT அரசகுமார் தனக்குள்ள அரசியல் மற்றும் அதிகார தொடர்புகளை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு, TTCP, CMDA அனுமதிகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ அனுமதிகள் பெற்றுத்தர கூறி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல தனியார் பள்ளி நிறுவனமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு உறுதியளித்தபடி அனுமதிகள் பெற்று தராமலும் பணத்தை திரும்ப தராமலும் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகையை வசூலித்து ஏமாற்றியதாக அரசகுமார் மற்றும் அதன் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரானது அளிக்கப்பட்டது. விசாரணையில தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசகுமார் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர் விசாரணையின் பேரில் தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணிகளில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கு 15 லட்சம் முதல் 25 லட்சம் வரை பணம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் பலர் இது வழக்கு விவகாரத்தில் சிக்குவார்கள் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.